எப்படி தமிழ் எழுதுறது? தமிழ் எழுதுறதுக்கான நுணுக்கங்கள்லாம் என்ன? ஒரு வார்த்தைகள எங்க தங்கிலீஷ்ல எழுதணும்? ஆனா தமிழ்ல எழுதுறது எப்படி? இங்கிலீஷ் தெரியாம பண்ணிற முடியுமான்ற ஒரு நம்பிக்கை அளிக்கிறதுக்கு அந்த கட்டுரைகள பொறுத்தவரைக்கும் எந்த மாரி வாக்கியங்கள பயன்படுத்தணும்? பாடல்கள் எந்தெந்த இடத்துல எழுதணும்? கவிதைகள் எந்த இடத்துல எழுதணும்? போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து ரெகுலரா காலையில 7 மணி ஆர்வம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். இளம்பூவத் ஐஏஎஸ் சாராக இருக்கட்டும், ஜெயசீலன் சார் ஐஏஎஸ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே தமிழ் வழியில் எழுதினாங்க. இவங்க தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தமிழ் பேக்ரவுண்டு, இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது. ஆனால் தமிழில் எழுதுறது எப்படி இங்கிலீஷ் தெரியாமல் பண்ணிட முடியுமான்ற ஒரு நம்பிக்கை அளிக்கிறதுக்கு ஆட்கள் யாருமே கிடையாது. எங்களுக்கு இருந்தது மட்டும் சீனியர் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஐயா சிவகுமரன் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் எப்படி எழுதலாம், தமிழில் எழுதுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது. ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் எழுதி இன்டர்வியூ வரைக்கும் போனவர், சரிங்களா? ஸோ இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தன்னோட அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறவர். ரொம்ப அதனால் ஆர்வம் வைஸ் அகாடமின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எப்படி தமிழ் எழுதுறது, தமிழ் எழுதுறதுக்கான நுணுக்கங்கள்லாம் என்ன, ஒரு வார்த்தைகளை எங்கே தங்கிலீஷில் எழுதணும், எங்கே தமிழ் வார்த்தை எழுதணும், எங்கே ஆங்கில வார்த்தையை மாற்றி எழுதணுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுதல் தேவைப்படும், சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேருந்து கிடச்சிது. நமக்கு வந்து ஜிஎஸ் பேப்பராக இருக்கட்டும், ஜிஎஸ் பேப்பரில் முக்கியமாக பேப்பர் 1, 2, 3, 4ல் எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ற மாதிரி கட்டுரைகளுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அந்த கட்டுரைகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தணும், பாடல்கள் எந்தெந்த இடத்துல எழுதணும், கவிதைகள் எந்த இடத்துல எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா அழகுபடுத்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு அட்ராக்டிவாக எப்படி மாற்றுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து ரெகுலராக காலையில் 7 மணி, அதாவது தினசரி 7 மணி வகுப்புகள்னு ஒரு வகுப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகுப்புகள் நம்ம அட்டன் பண்ணதுனால அந்த நுணுக்கங்கள் எல்லாமே கற்றுக்க முடிஞ்சுது.